From partners M and B have called upon you to assist their winding up affairs of their partnership on 30th June 2023. ஸோ 30th June 2023 அப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து வைண்ட் அப் பண்ணுறாங்க. பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ liabilities அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. The partner sharing profit and losses ratio 5:3:2. Cash is distributed to the partners at the end of each month. A summary of liquidation transaction as follows. Okay. ஸோ ஆக்சுவலாக 3 month லிக்விடேஷன் நடந்திருக்கு. ஜூலை மந்த், ஆகஸ்ட் மந்த், செப்டம்பர் மந்த். First of all, capital contribution. Illustration 31. So 3 partners, M and P. Opening balance 67,000, 45,000, 31,500. இதில் M and N வந்து லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த லோனை லெஸ் பண்ணிடுங்க. ஸோ எம்மோடது 12,000, என்னோடது 7,500. ஸோ the net value 67,000 minus 12,000, 55,000. 37,500, 31,500. இப்போ ரேஷியோ. ஸோ இவங்களோட ரேஷியோ 5:3:2 ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3:2. ஓகே, இப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 55,000 divided by 11,000, 37,500 divided 3, 33,000, 31,500 divided 2, 15,700. இது வரைக்கும் கிளியர். இப்போ இந்த 3 வேல்யூல லீஸ்ட் அமௌண்ட் என்ன? லீஸ்ட் வேல்யூ எஸ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எம்மோட கேபிட்டல் பேஸாக எடுக்கணும். 11,000, 11,000 into 5, 55,000. 11,000 into 3, 33,000. So 11,000 into 2, 22,000. Wait a minute. 37,500 divided 3. இந்த வேல்யூ செக் பண்ணணும். 37,500 divided 3. 12,500. Yeah. Clear? Okay. ஸோ இப்போ இருக்க அந்த ஷார்ட்டேஜ் அமௌண்ட் எக்ஸஸ். ஆக்சுவலாக எம்மோட கேபிட்டல் கரெக்டாக இருக்குது 55,55. அது என்னோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 37,500, இங்கே 33,000. ஸோ 37,500 less 33,000, 4,500. 31,500 minus 22,000, 9,500. ஸோ இப்போ எம் கேபிட்டல் இல்லை. அப்போ ஆஸ் யூஸ்வல் திரும்ப என்என்பிக்கு செப்பரேட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3:2. 4,500 divided 3, 1,500. 9,500 divided 2, 4,750. இப்போ இந்த ரெண்டு வேல்யூல லீஸ்ட் ஒன். 1,500. ஸோ அப்போ இந்த கேஸில் என்னோட கேபிட்டலை தான் நீங்கள் பேஸாக எடுக்கணும். ஸோ 1,500 into 3, 4,500. 1,500 into 2, 3,000.
So excess scenario. Yeah. அப்போ இந்த கேஸில் எண்ணுக்கு எதுவுமே இல்லை. பி கேஸ் பார்த்தீங்கன்னா 9500 லெஸ் 3000 6500. கிளியரா? ஸோ அப்போ செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு, செகண்ட் திஸ் பார்ட் அண்ட் தேர்ட் ஒன் திஸ் பார்ட். கிளியர்? ஸோ கேபிட்டல் அலோகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் ரியலைசேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். கேஷ் அவைலபிள். ஸோ டோட்டலாக 3 month, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஸோ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ ஜூன் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ், ஜூலை மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் ஜூலை மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ் 8000, ஆகஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ். அண்ட் ஆகஸ்ட் மந்தோட க்ளோசிங் பேலன்ஸ், செப்டம்பரோட ஓப்பனிங் பேலன்ஸ். கிளியர்? Next one, add the net realization amount. ஸோ நெட் ரியலைசேஷன் இப்போ 8000 வந்து க்ளோசிங் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வேல்யூ நம்ம எடுக்கக்கூடாது. டோட்டலாக இந்த 3 வேல்யூ 16,000 collected from debtors, 10,000 received from sale of entire stock, 1,000 liquidation expenses paid. எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருக்காங்க, அப்போ பேமெண்ட். ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 16,000 ப்ளஸ் 10,000 மைனஸ் 1,000. ஸோ 25,000. Clear? In this case, 1,500 liquidation expenses paid. As part of the payment is capital, be accepted on equipment for 10,000, book value 4,000. உங்களுக்கு கேஷ் ரியலைஸ் ஆகல, பி வந்து எக்யூப்மெண்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து உங்களுக்கு மைனஸில் இருக்கு, 1,500 மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், 75,000 received on sale of remaining plant and equipment. 1,000 வந்து liquidation expenses. So 75,000 minus 1,000, 74,000 net profit. Less closing balance of cash. Closing cash balance. So July month 8,000, August month 2,500, செப்டம்பர்ல தான் டோட்டலாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால அந்த மந்த்ல உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு 8,000, 2,500. ஸோ அது நெட் கேஷ் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கு 23,500, ஆகஸ்ட் மந்த்ல 4,000, செப்டம்பர் மந்த்ல 76,500. கிளியரா? Next one, July, August, September. So payment basis. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 6,500. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த்லேயே 25,000 ரிசீவ் ஆகுது. அவுட் சைட் லைபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அப்போ 25,000ல் கிரெடிட்டார்ஸ்க்கு 17,000 பே பண்ணிட்டீங்கன்னா அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 25,000 மைனஸ் 17,000, 8,000. கிளியரா?
இப்போ 8,000 இந்த ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டு பே பண்ணிருக்கீங்க. 6,500. இப்போ செகண்ட் கேஸ்ன்னு பார்க்குறப்போ 4,500 + 3,000 7,500. ஸோ ஃபர்ஸ்ட் 7,500 இது ஆகஸ்ட்லயும் செப்டம்பர்லயும் அட்ஜஸ்ட் பண்ணும். 4,500 3,000. சரி, ஆக்சுவலாக அது பார்ட்னர்ஸ் நேம் தான் வரும், மந்த் வராது. MNP. ஸோ த பேலன்ஸ் அமௌண்ட். ஓகே, ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எது பேஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா எக்யூப்மெண்ட் ப்ளஸ் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 75,000 + 6,500 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. கேஷ் அண்ட் எக்யூப்மெண்ட். $83,000 கரெக்டாக வருதா? 75,000 + 6,500. சரி, இந்த 83,000 5:3:2 ரேஷியோவில் ஷேர் பண்ணி கொடுக்கணும். அப்போ எம்க்கு பார்த்தீங்கன்னா 41,500, 29,400, 19,600. That's the actual amount. ஸோ ஆகஸ்ட் மந்த்தில் 4,000 ரிசீவ் ஆயிருக்கு. அண்ட் பி கேஸில் எக்யூப்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த 10,000 டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டோட்டலாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது எம்க்கு 41,500, இவங்களுக்கு 25,400, இவங்களுக்கு 9,600. ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம பார்க்கணும்னா 55,000, 37,500, 31,000. இது போக அவுட் சைட் லயபிலிட்டி கிரெடிட்டார்ஸ் 17,000. ஓகே, கிரெடிட்டார்ஸ் MNP. ஸோ கிரெடிட்டார்ஸ்க்கு 17,000, M கேஸ் 55,000, N கேஸ் 37,500, P கேஸ் 31,500. ஸோ ஜூலை மந்த்தில் வர அமௌண்ட்டில் லெஸ் ஜூலை மந்தோட பேலன்ஸ் 17,000 நீங்கள் லெஸ் பண்ணிடுறீங்க. ஸோ 23,500ல் 17,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 6,500. ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் பிக்கு மைனஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ கிரெடிட்டார்ஸ்க்கு டோட்டலாக எல்லாத்தையும் பே பண்ணியாச்சு. 55,000, 37,500. ஸோ 31,500ல் 6,500 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 25,000. லெஸ் ஆகஸ்ட் மந்த். ஸோ ஆகஸ்ட் மந்த் வரப்போ இவங்களுக்கு 4,000 பே பண்ணியிருக்கீங்க. இவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் அமௌண்ட் 10,000 அதை மைனஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ 55,000. ஸோ 37,500ல்
4000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 33,500. இங்கே 15,000. ஸோ ஃபைனலாக செப்டம்பர் மந்த்னு பார்த்தீங்கன்னா this value. ஸோ 41,500. இவங்களுக்கு 23,400. இவங்களுக்கு 9,600. ஸோ 55,000ல 41,500 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 13,500. And this scenario 8,100. And this scenario 5,400. Clear?